பழங்காலத்தில் அசுரர்களின் ஆட்சி அதிகரித்தது. உலகமே இருளில் மூழ்கியது. மக்கள் துயரத்தில் அலறினர். தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பிரம்மதேவனை நாடினர். அவர் உலகை காக்க தேவர்கள் சேர்ந்து லோகமாதாவான ஆதிபராசக்தியை நாடினர். ஆதிபராசக்தி தேவர்களுக்கு மட்டுமல்ல, பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகியோருக்கும் தாயாவாள். தேவர்களின் கடுமையான தவம் மற்றும் வேண்டுகோளுக்கு இணங்க ஆதிபராசக்தி அவதரித்தாள். அவள் அவதரிக்கும் போது அவளுடன் 7 தெய்வீக சக்திகளும் தோன்றியது. அவர்களே சப்த கன்னிகள் அல்லது சப்த மாத்ரிகள் என்று அழைக்கப்பட்டனர். அந்த நேரத்தில் வானில் ஒரு பிரகாசமான ஒளி விண்ணை துளைத்தது. அந்த ஒளி 7 தனித்துவமான வடிவங்களாக பிரிந்தது. அவர்கள்தான் சப்த கன்னிகள். முதலில் தோன்றியவர் பிராமணி, ஞானத்தின் வடிவம், பிரம்மாவின் சக்தியாக அவதரித்தார். அடுத்ததாக மகேஸ்வரி, உக்ரசக்தியின் உருவம், சிவபெருமானின் சக்தியாக அவதரித்தார். கௌமாரி, முருகனின் சக்தி. வைஷ்ணவி, மகாவிஷ்ணுவின் சக்தி, தர்மத்தை காக்கும் சக்தியாக அவதரித்தார். வாராகி, வாராக அவதார சக்தி, பூமியை பாதுகாக்கும் அம்மனாக அவதரித்தார். இந்திராணி, வானத்தின் வல்லமை, இந்திர சக்தியாக அவதரித்தார். சாமுண்டி, காளியின் உக்கிர வடிவம், அசுரர்களை அழிக்கும் உக்கிர சக்தியாக வெளிப்பட்டார். அசுரர்கள் தங்கள் வலிமையில் பெருமை கொண்டனர். ஆதிபராசக்தியின் முன்னின்று ஏளனமாக சிரித்தனர். பெண்தானே என்று ஏளனம் செய்தனர். தாமரை போன்று மென்மையான முகமும் தாயை போன்று கருணை உள்ளத்தையும் கொண்ட அந்த 7 தேவதைகள் அசுரர்களின் ஞானத்தையும் அவமதிப்பையும் தன்மையையும் கண்டு 7 அவதார கன்னிகளாக உருவெடுத்தனர். அசுரர்களின் ஏளனத்தையும் அவமதிப்பின் தன்மையும் கண்டு 7 அவதார தேவ கன்னிகைகள் உக்கிர கன்னிகளாக மாறி அசுரர்களை தாக்கத் தொடங்கினர். வானம் முழுவதும் மின்னல் போல ஒளி பரவியது. பூமி அதிர்ந்தது. அசுரர்கள் நடுங்கினர். சாமுண்டியின் உக்கிர சத்தம், மகேஸ்வரின் திரிசூலம் பிரகாசிக்க, வைஷ்ணவியின் சக்கரம் சுழன்றது. சிறிது நேரத்தில் அசுரர்கள் அஞ்சி நடுங்கினர். தேவதை வானத்து அப்சரஸ்கள் போல இருந்த கன்னிகைகள் உக்கிரமாக மாறி தேவிகளின் வாகனங்களாக விலங்குகள் வான் அதிர முழங்க அகிலம் அதிர தாக்க ஆரம்பித்தனர். சில வினாடிகளில் அசுரப்படை விழுந்தது. அலறி திசைக்குறுமாக சிதறி ஓடினர். பகலவனை கண்ட இருள் போல கரைந்தனர். வானில் பேரொளி தோன்றியது. உலகம் மீண்டும் அமைதியடைந்தது. தமிழ்நாட்டின் பல பழமையான கோவில்களில் சப்த கன்னிகைகள் ஒரே வரிசையில் கல் சிலைகளாக காணப்படுகிறார்கள். கிராமங்களில் இவர்கள் காவல் தெய்வங்களாக வழிபடப்படுகின்றனர். ஒருங்கிணைந்த சக்தி எப்பொழுதும் வெற்றி பெறும். தீமை எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் தர்மம் வெல்லும். சப்த கன்னிகைகளின் இந்த உலகை காத்த 7 தேவிகளின் கதைகள் வெறும் கதை அல்ல, இது ஒரு நினைவூட்டல். இவர்கள் சக்தியின் அம்சங்களாகவும் உலகை காப்பவர்களாகவும் போற்றப்படுகின்றனர். இந்து சமயத்தில் இருக்கும் 7 சக்திகளின் வடிவங்கள் தீய சக்திகளை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் நம் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் மற்றும் எதிர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடியது. இவர்களை தான் நாம் ஊர்கோவில்களில் ஆடி மாதம் தோறும் பொங்கல் வைத்து, திருவிழா எடுத்தும், மாவிளக்கு, நெய் தீபம் ஏற்றியும் மக்கள் வழிபடுகின்றனர். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து இந்த தேவிகளை வழிபடுகிறார்கள். இவர்கள் ஊர் எல்லையில் அல்லது வயல்வெளிகளில் காவல் தெய்வமாக இருந்து மக்களை காக்கின்றனர். நம் ஊர்க்கதை என்பது ஒரு புராண கதை அல்ல, அது ஒரு நினைவூட்டல். இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஊர் தெய்வங்களின் வரலாற்றை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.